ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2025 வரைக்குரிய சிம்ம ராசிக்கான வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி என்பதிலே தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கையும் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற விடாமுயற்சியும் கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சூரிய பகவான் விரயஸ்தானம் 12ஆம் இடத்திலே தன லாபாதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். பொதுவாக சூரியன் புதன் 12இல் அமைவது சிறப்பல்ல. ஆனால் 11ஆம் இடம் என்கின்ற இடத்தில் மிதுன ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சூரியனாலும் பாதிப்பில்லை, புதனாலும் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். இவ்வாரத்தில் சுக்கிரன் 10இலே ஆட்சி பெறுவதும் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். சூரியன் புதனால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை என்பது மிக முக்கியம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சந்திரனும் யோகமாக இருக்கிறார். 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று இந்த வாரத்தில் ஆடி அமாவாசை வருகின்றது. பொதுவாக சிம்மத்தில் பிறந்தவர்கள் முன்னோர்களையும் பித்ருக்களையும் வணங்க வேண்டும். சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனுக்கு அது மிகவும் பிடிக்கும். குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்கள் பூரம், உத்திரம் இவர்கள்தான் நட்சத்திரம்தான் அந்த சிம்ம ராசி. அவர்களுக்கு முன்னோர்கள் ஆசி எப்பொழுதும் இருக்கும். அவற்றை வணங்கி வாருங்கள். அட்டம சனி வக்ரம் பெறுவதனால் பாதிப்பில்லை. ராசியிலே கேது, செவ்வாய் இவர்கள் இருவரும் தைரியத்தை கொடுப்பார்கள், தன்னம்பிக்கையை கொடுப்பார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு, சுக்கிரன், சந்திரன் என்று சாதகமாக இருக்கின்ற யோகமும் சூரியன், புதன், சனியால் பாதிப்பில்லை என்கின்ற ஒரு வகையான நன்மையும் உங்களுக்கான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் அதை அடையக்கூடிய வல்லமையும் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் தைரியமாக எடுங்கள். செயல்களை சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். அவற்றிலும் உங்களுக்கான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். மற்றொரு ஒத்துழைப்பு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வாரம் மற்றொரு ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயம். மதிப்பு மட்டுமல்லாமல் அந்தஸ்து உயரக்கூடிய யோகமான பொருளாதார முன்னேற்றமும் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வெற்றிக்குரிய வாரம். நலம் பெருக வளம். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும் லாபத்துக்கு வருவதும் சிறப்பானது. பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் ராசியிலே அமர்ந்து மற்றொரு வீடான 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தான வித்தை ஸ்தானத்தை பார்ப்பதினால், விருச்சிக ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய வித்தை மிக வேகமாகவும் செயல்கள் மனதிலே உறுதியாக முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியும் வேகமான முடிவுகளை எடுப்பீர்கள். அவை வெற்றிகரமாக செயல்படுத்தியும் காட்டுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவால் அதிகமாக இருக்கும். பணம் கையில் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பீர்கள். ஆகையால் இந்த வாரத்தில் சாதகமே உங்களுக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி 12இல் இருக்கின்றார். உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும். 2ஆம் இடத்தை சனி வக்ரமாக பார்க்கின்றார். வார்த்தையில் நிதானம் வேண்டும். உங்கள் மீது ஒரு அழுத்தத்தை காட்டுவார்கள். உங்கள் பெரிய ஆள், அவர்கள் மேலதிகாரிகள் என்று இருக்கின்றவர்கள் உங்கள் மீது ஒரு அழுத்தத்தை காட்டுவார்கள். அது உங்களுக்கு பிடிக்காது. இருப்பினும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உங்களிடம் அன்பை காட்டுவார்கள். அவர் சொல்லுகின்றார், நாம் செய்வோம், நம் கடமை அது, அப்படி என்று உங்களுடைய செயல்களிலே நீங்கள் உங்கள் தெளிவான முடிவில் எடுப்பீர்கள். குறிப்பாக அரசாங்கத்தில் அரசு பதவிகளில் இருக்கின்றவர்கள் இந்த வாரத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரருக்கு இந்த வாரம் அன்பை காட்டுவீர்கள். அன்பையும் பெறுவீர்கள். குழப்பங்கள் எவையும் இல்லை. மகிழ்ச்சியே இந்த வாரம் அதிகம். திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகம். நல்ல வரனை அமையக்கூடிய யோகம். தடைகள் இல்லை இந்த வாரம். மறுமணத்துக்கான வரன்களை தேடிக் கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்விடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். மறுமணத்துக்குரிய நல்ல வரனும் இந்த வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளமே
bharatmatchpoint.com திருமண இணையதளம் எங்களுடைய திருமண இணையதளம். விருப்பப்படுகின்ற வரங்களை தேடிக்கொள்ளலாம் இலவசமாக. காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். சுக்கிரன் சாதகமாக மிக அற்புதமாக இருக்கின்றார். காதலை வெளிப்படுத்தலாமா? சுக்கிரன் சாதகம், குரு சாதகம் வெளிப்படுத்துங்கள் நண்பர்களே. கலைத்துறை யோகம் இருக்கின்றது. அஷ்டம சனியை பற்றி கவலைப்படாதீர்கள். சனியும் வகரமாக இருக்க 7 ராகு இருப்பதால் பாதிப்பில்லை. கலைத்துறையில் ஏற்றமே இந்த வாரம். அரசியல் சாதகம் இல்லை இந்த வாரம். அரசியலை பொறுத்தவரை நிதானம் காட்ட வேண்டும். பாதிப்பு இல்லை. இருக்கின்ற பதவியில் பெரிய பதவியில் எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளை சற்று தடைகளைத்தான் சந்திப்பீர்கள். மாணவ கண்மைகள் பெற்றோர்கள் பேச்சை கேட்க வேண்டும். ஆசிரியர்கள் கண்டிப்பை எழுவீர்கள். நீங்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். ஆனாலும் பொறுத்து கொண்டுதான் வேண்டும். அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள் என்பது சிம்மராசிக்கு பொருந்தாத ஒன்று. ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுகள் மாணவ கண்மணிகளே. இதுவே சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.